பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்னை உங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக அழைத்து பயன்படுத்த சித்தம் கொண்ட இந்த பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களில் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு அருமையான ஊழியர் பாஸ்டர் பபியான் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சபை வளர்ந்து வருகிறதை எண்ணி உண்மையாகவே நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33:12. யாராவது ஒருவர் வாசியுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வசனத்தை கொண்டு நெருங்களோடு பேசுவீராக. எங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த 2026 உங்கள் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லைகள் என்று சொல்லும்போது உங்கள் வீடு, உங்கள் வீட்டை சார்ந்த இடங்கள், உங்களுடைய சபை, சபையை சார்ந்த இடங்கள், இதுதான் நம்முடைய எல்லைகள். ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த எல்லைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லைகளை பற்றிய சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வசன ஆதாரத்தோடு நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய எல்லைகளை சில நேரத்தில் சத்துரு ஆக்கிரமித்து விடுகிறான். பல இடங்களிலே அதை நான் பார்த்திருக்கிறேன். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்திருக்கிறேன். நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு சின்ன குடிசை வீடு தான். ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த எல்லைகளை சத்துரு ஆக்கிரமிப்பதற்கு பல நேரத்தில் அவன் முயற்சி செய்தான். எனக்கு அப்போ ரொம்ப விவரங்கள் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரராக இருந்தார். எங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் வருவார். நீள ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டி கையில் ஒரு பேக்கு கொண்டு அவர் வருவார். எங்கள் அப்பா கூப்பிட்டுருப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். அவர் எங்கள் வீட்டில் காலையிலிருந்து சாயங்காலம் வரலையும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவர் புறப்பட்டு போகிறத நான் பல முறைகள் பார்த்துருக்கிறேன். அப்போ எங்கள் தகப்பனார் அப்போ தான் சொல்லுவார், இந்த வீடும் வீடு சார்ந்த இடமும் மற்றவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கம் கொடுத்து இதை அபகரிக்க நினைக்கிறார்கள், அதற்காகத்தான் இந்த ஊழியரை ஜெபிப்பதற்காக நான் அழைத்தேன் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார்கள். அதற்கு பிறகுதான் அதில் இருந்த பிரச்சனைகளை நான் அறிந்து கொண்டேன்.
பல நேரங்களில் விவரம் வந்த பிற்பாடு எனக்கு அது மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அதை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சவங்க வேறு யாரும் அல்ல, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். ஆகவே அதற்காக ஜெபித்து அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், இந்த இடத்தை, இந்த எல்லைகளை யாரும் தொட முடியாது, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடம், இதை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட நான் ஊழியத்திற்கு ஸ்பிக் நகருக்கு வருகிறது வரைக்கும் சிறு வயதிலிருந்தே அந்த இடம் பயங்கர போராட்டமாகத்தான் இருந்தது. நான் ஸ்பிக் நகரில் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு ஒரு முறை, அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க, இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, எங்கள் தம்பி தங்கச்சி தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கே நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு ஒரு முறை வீட்டிற்கு போகும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த இடம் முறைப்படி நமக்கு சொந்தமாயிற்று, அந்த அனுகூலங்களை எல்லாம் கர்த்தரே நமக்கு செஞ்சு கொடுத்தார், கர்த்தரே நமக்கு செஞ்சு கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நம்முடைய எல்லைகளில் தேவன் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகரியா 2:5 வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்படி இருந்து பாதுகாக்கிறார்? நம்முடைய வீடும் நம்முடைய வீட்டை சார்ந்த இடங்களிலும் இரவும் பகலும் ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். நம்முடைய வீட்டில் ஒருவேளை மனைவி தனியாக இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கலாம், அல்லாவிட்டால் கணவன் பிள்ளைகள் தனியாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே உங்களுக்குரிய அந்த எல்லைகளை இரவும் பகலும் அக்கினி மதிலாயிருந்து தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் நம்முடைய எல்லைகள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு வசனம் இருக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 23:14. தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். நம்முடைய வீடும், லிட்ரலியா நம்முடைய வீடும் வீட்டை சார்ந்த இடமும் சுத்தமாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் இல்லை, நான் ஒரு குடிசை வீட்டில் பிறந்து வளர்ந்தேன்ட்டு. அந்த ஹால் ஒரே ஹால் தான், அது ஒரே ரூம் தான். ஆனால் அதில் ஓரமாக எங்கள் அப்பா எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு டவலை கீழே விரித்து அதில் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, நம்ம வீட்டில் ஆவியானவர் உலாவுகிறார்னு சொல்லுவார். அப்போ எங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாது சின்ன வயசில். ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகு தான் உண்மையிலேயே நம்முடைய வீட்டிற்கு தேவன் வந்து போகிறார் அப்படின்ற சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்முடைய வீடை சார்ந்த இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சின்ன வீடோ பெரிய வீடோ நம்முடைய
விட்டு அந்த எல்லைகளில் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். சத்ரு நம்ம எல்லைக்குள்ள வராமல் இருக்கவும், சத்துருடைய பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய எல்லைக்குள்ளே உலாவுகிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லைக்குள் அவர் உலாவுகிறபடியினால் அவைகள் எப்போதும் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஆழமாக சொல்வேனே ஆனால் கவனிங்க, நல்லா கவனிங்க. யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசியுங்கள். யாத்திரையாகமம் 13, 6, 7. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள்ளே எங்கேயும் புளித்த மாவு காணப்பட வேண்டாம். இன்னொரு வசனம் யாத்திரையாகமம் 12, 15 வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே போதும். புளித்த மாவை உங்க வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். இப்போ நம்ம வாசித்த அந்த 2 வசனத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13, 6, 7 புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம், உன் எல்லைக்குள் எங்கும் காணப்பட வேண்டாம், உன் வீட்டில இருந்தே அதை நீக்கணும்ட்டு யாத்திரையாகவும் 12, 15 இப்ப நம்ம வாசித்தோம். உன்னிடத்துல இருக்கக்கூடாது, உன் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, உன்னுடைய வீட்டில் எங்கேயுமே அது இருக்கக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கக்கூடாதுன்றது நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்திற்குள்ளால புளித்தமா இருக்கக்கூடாது. உன் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாதுன்றது நம்முடைய மைண்டு, மனது. உன் வீட்டில் எங்கேயுமே அது இருக்கக்கூடாதுன்றது உன் சரீரம். ஆக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் ஆவிக்குரிய பிரகாரமாய் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்றால் நம்முடைய எல்லைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த புளித்தமா புளித்தமா புளித்தமானு இப்போ நம்ம வாசித்தோமே, அப்படின்னா என்ன? கெட்டுப்போன பழைய கசப்பான வாழ்க்கை நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தில் எங்கேயும் எந்த ஏரியாவிலும் அது இருக்கவே கூடாது என்ற சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்தே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தம்முடைய ஆசாரியர்களை கொண்டு, தலைவர்களை கொண்டு போதித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5, 7, 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவு. எப்போதுமே நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது மாவு என்ன செய்யணும்? வசனம் எப்படி சொல்லுது? புதிதாய் பிசைந்த மாவு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்கிறதுக்கும் 2 மாதத்துக்குள்ளால் பெரிய உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் அடைச்சி உள்ளுக்கு காலை வச்சு தள்ளி அதை வச்சு அப்புறம் அதை எடுத்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு சுத்தியல் தான் வேணும். சில அம்மாமார் நான் பார்த்துருக்குறேன், 1 மாதத்திற்கு அரிசி உளுந்த போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜி, நாசமாக போன ஃப்ரிட்ஜி
அல்லேலூயா. அதை அரைச்சி உள்ளுக்கு பாத்திரத்தோட தள்ளி விட்டு அடைச்சிருவாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, நாள் தான் அது தோசை மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து அது ஆப்பு மாதிரி மாறிடும். இந்த சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கு டாக்டர்ஸே சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணினால் கூட அந்த சளி பிரச்சனை வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த எஃபெக்ட் தான், அதில் மாற்றமே இருக்காது. அதனால் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சமையல் பண்ணணும்னு நினைக்கவே கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வசனத்துலேயும் அப்படித்தான் இருக்குது. புதிதாய் பிசைந்த மாவு. ஆவிக்குரிய கோணத்தில் பாருங்கள், எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாவு எடுத்து பிசைஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டாருக்கு ஆகாரங்களை செஞ்சு கொடுக்குறீங்களோ அதே போல் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த வசனம், பழைய புளித்த மாவோடு அல்ல. அப்படின்னா என்ன? துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். அப்போ நமக்கு நல்லா தெரியுது, நம்முடைய எல்லைகள் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய எல்லைக்குள்ளால தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய எல்லைக்குள்ளால பழைய கசப்பான சுபாவங்கள் வந்துவிடவே கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சுபாவங்களில் வளர்றது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு பக்தி விருத்தியையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆரம்ப காலங்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சில காரியங்களெல்லாம் நமக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ரொம்ப கோவப்பட்டுறேன் யான்னு சொல்லுவாங்க சிலர். போய் பேசிடுறேன், அதை விடணும்னு நினைக்கிறேன், விட முடிய மாட்டேங்க, விடணும்னு நினைக்கிறேன், பழைய பாவங்கள் சில நேரம் தலை தூக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் செல்ல 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 ஜெபம் பண்ண அந்த பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், அந்த அசுத்தமான காரியங்களெல்லாம் நம்முடைய எல்லைகளிலிருந்து நீக்கப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஸ்பிக் நகரில் கிட்டத்தட்ட 42 வருஷமாக இருக்கிறேன். இந்த 42 வருஷத்தில் ஒரு நாள் கூட பப்ளிக்கலாக எங்கேயும் எந்த இடத்துலையும் வெளி மனுஷர்கள், என்னுடைய ஆவிக்குரிய வட்டாரம், நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறேன், நல்ல தலைவர்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எங்கே பேசினாலும் என் ஸ்தாபன தலைவர்களை பற்றி இது வரைக்கும் நான் ஒரு சின்ன வார்த்தை கூட தவறாக பேசினதே இல்லை. பப்ளிக்கெல்லாம் இந்த 42 வருஷத்தில் எங்கேயும் சண்டை போட்டது கிடையாது. ஆண்டவர் தெரிந்தெடுத்த நாட்கள் முதல் என் சுபாவங்களை எல்லாம் தலைகளாக ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்திலையும் கிட்டத்தட்ட 200 பேர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவங்கள 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவேன். ஊழியத்தில் இருக்கிறவங்களை அவங்கள கூப்பிட்டு சொல்லுவேன், உங்களுக்கு ஊழியங்களை கொடுத்துருக்குறோம், நீங்கள் உங்கள் கையின் கீழே தந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்திடவே கூடாது. ஒரு செல் கூடுக, ஒரு வீட்டில் ஜெப கூட்டத்தை நடத்துங்கன்னு உங்கள் கையில் 10 குடும்பங்களை கொடுத்துருக்குறோம், 10 சண்டே கிளாஸ் பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம், பொறுப்புகளை கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகி கோபப்பட்டு நீங்கள் ஆட்களை காயப்படுத்திடவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பழைய சுபாவங்கள்ன்றது சில நேரத்தில் அப்பப்போ நமக்கு தலை தூக்கி விடுகிறது. அது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விடுகிறது.
ஆகவே இதில் நாம் கவனமாக இருக்க, ஏனென்றால் நம்முடைய எல்லைகளை அப்பொழுது தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எல்லையின் ஆசீர்வாதங்கள் என்ன? எல்லையின் ஆசீர்வாதங்கள், நம்முடைய எல்லைகளை எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று நிறைய வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. நமக்கு இருக்கிற நேரம் கொஞ்சம் நேரம்தான். வாய்ப்பு இருந்தால் 4 வசனங்கள் இருக்கிறது சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா டைம் 8 மணி எப்போ முடியுதோ அப்போது பிரசங்கத்தை நான் முடிச்சிருவேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவதாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4:10 வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்க, அருமையான ஒரு ஜெபம். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் எல்லையை பெரிதாக்கி. ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், இந்த வருஷத்துல உங்க எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்க எல்லைகளை விசாலப்படுத்துவாராக. உங்களுக்கு பெரிய எல்லைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வெளி ஊர்களுக்கு ஊழியங்களுக்கு போகும்போது பல காரியங்களுக்காக மக்கள் ஜெபிக்க சொல்லுவார்கள். ஒரு இடத்திற்கு நான் வருஷந்தோறும் இதுவரைக்கும் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை முதல் முறை போன போது அந்த போதகர் என்னை கூப்பிட்டு, ஒரு விசுவாசி கடை வச்சிருக்கிறாரு பாஸ்டர், நீங்கள் அந்த கடைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த கடைக்காக ஜெபித்து வந்தேன். அடுத்த முறை போயிருக்கும்போது அவர் இன்னொரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். 2வது முறை போயிருக்கும்போது இன்னொரு கடைக்காக ஜெபம் பண்ணேன். 3வது தடவை போயிருக்கும்போது இன்னொரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த குடும்பங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லைகளை விசாலப்படுத்துவாராக. ஒருவேளை ஒரு சின்ன வீட்டில் நீங்க குடியிருக்கலாம். ஒருவேளை சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்டில் கூட நீங்க குடியிருக்கலாம். உங்களுக்கு சொந்த இடத்தை ஆண்டவர் தந்து ஒரு நல்ல வீட்டை கட்டி நீங்கள் சுகமாய் குடியிருக்க பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ரைட் நவ் இன்றைக்கு அனுகிரகம் செய்வாராக. இன்றைக்கு அனுகிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஊழியங்களுக்கு போகும்போது சில இடங்கள்ல இந்த காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த காரியத்தை சில குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுக்கு அதை செய்வாராக. சமீபத்தில் கிறிஸ்மஸ் டைமில் கோவில்பட்டி பக்கத்தில் ஆவல் குளம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சபை. நான் அந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு 6 வருஷத்திற்கு முன்னால் அந்த சபைக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். ஒரு முழு இரவு ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்போது ஒரு 15-20 பேர் அங்கே இருப்பாங்க. எனக்கு அந்த இடங்களையும் நைட் நேரமாக இருந்தாலும் சரியாக நிதானிக்க முடியல. ஆனால் இப்போது இந்த லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் டைமில் அந்த ஊழியத்தினுடைய வருட கடைசியில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம்
அதில் நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு 6 வருஷத்துக்கு பிறகு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போன போது அந்த பாஸ்டர் என்ன 6 மணிக்கு தான் மெசேஜ், ஆனால் 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் 5 மணிக்கு போயிட்டேன். நாங்கள் போன போது அழகான ஒரு ஆலயம் புதுசாக கட்டி எழுப்பியிருந்தாங்க. அப்போது அங்கே அந்த மீட்டிங் ஆரம்பித்து பாடல் நடந்துகிட்டு இருந்தது. பாஸ்டர் சொன்னார், நம்ம வெளியே கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு அது பிறகு நீங்கள் செய்திக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சேரை போட்டு அவரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் அந்த டீயை சாப்பிட்டுட்டு அந்த ஆலயத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகான ஒரு ஆலயம் அந்த கிராமத்தில். அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள இடங்களையும் நான் பார்த்தேன். நான் கேட்டேன், நம்முடைய ஆலயத்தினுடைய இடம் எவ்வளவு இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தினுடையதான இடது பக்கம் பாருங்கள், இந்த பிளாட்டும் இந்த சர்ச்சு கட்டினதுக்கு பிறகு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் இந்த பிளாட்டையும் நான் வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஊழியங்கள் வளர்றதுனால இந்த இடங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு சொன்னார், நீங்கள் பாஸ்டர் நீங்கள் எழும்பி சர்ச்சுக்கு பின்னால் கொஞ்சம் பாருங்கள், ஒரு 3 ஏக்கர், அது வயக்காடாக தான் இருந்தது, ஒரு 3 ஏக்கர் நான் வாங்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு நம்பவே முடியல. ஒரு கிராமத்தில் அவருடைய எல்லைகளை தேவன் ஆசீர்வதித்து ஊழிய எல்லைகளை பெருக பண்ணியிருக்கிறதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் சபைகளுக்கு அதை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சபையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். திரளான ஜனங்களை ஆண்டவர் இன்னமும் உங்களுக்கு தந்து பல ஆராதனைகளை நடத்துவதற்கு இந்த இடத்துல உங்கள் எல்லைகளை தேவன் விசாலப்படுத்துவாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லைகளை கர்த்தர் விசாலப்படுத்துவாராக. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். 2வதாக பாருங்க, அவர் நம்முடைய எல்லைகளிலே என்ன செய்கிறார். சங்கீதம் 147 14. 147வது சங்கீதம் 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை தந்து நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லைகளுக்கு ஒரு நிபந்தனையை நான் சொன்னேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பாளையத்தில் எப்போதும் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே உன்னில் உள்ள அசுசியான காரியங்களை கண்டு அவர் போய்விடாதபடிக்கு உன் பாளையம் எப்போதும் சுத்தமாய் இருக்க கடவுது. அப்படி நாம் சுத்தமாய் வைத்து கொண்டால் நம்முடைய எல்லைகளிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை தருகிறார். அவர் எப்போது தருகிறார் பாருங்க. 147வது சங்கீதத்திலேயே 11, 12 வசனங்களை வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி, அப்பொழுது அது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா துதி ஸ்தோத்திரங்கள், தேவ பிரசன்னம், ஆராதனை இவைகளெல்லாம் நம்முடைய எல்லைகளில் இருக்குமே. ஆனால் அவர் இங்கே நம்ம போட்டிருக்கிறது போல உள்ள சேர்ல வந்து உட்கார்ற தேவன் அல்ல.
அவர் பரிசுத்தவான்களுடைய துதியை சிங்காசனமாக பாவித்து அதிலே வந்து உலாவுகிற தெய்வம். ஹல்லேலூயா. எந்த வீட்டில் துதி இருக்கிறதோ, எந்த வீட்டில் ஆராதனை இருக்கிறதோ, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட இடங்களை அவர் சிங்காசனமாக பாவித்து அங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். எல்லைகளில் இருக்கிற எல்லா நெருக்கடியான காரியங்களை அவர் நீக்கி போடுகிறார். எல்லைகளில் இருக்கிற சாபங்கள், எல்லைகளில் இருக்கிற வேதனைகள், எல்லைகளில் இருக்கிற வீண் செலவுகள், எல்லைகளிலே சத்துரு கொண்டு வருகிற தீமைகள் எல்லாவற்றை கர்த்தர் அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரசன்ஸ் ஆஃப் லைஃப் நம்முடைய எல்லைகளிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஊழியர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல குடும்பங்களை சந்திக்கிறோம். சில வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். வீட்டில் போய் கால் வைக்கும் போதே ஆண்டவருடைய சமூகத்தை இன்றைக்கும் சில வீடுகளில் உணர முடிகிறது. நல்லா ஜெபம் பண்ணி ஆராதித்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார்கள், உண்மையாக இருக்கிறார்கள். அந்த எல்லைகளுக்குள்ளால போகும்போது, ஒரு சர்ச்சு கேம்பஸ்குள்ளால நாம் வரும்போது தேவ பிரசன்னத்தை எப்படி உணர்றோமோ அதே போல் சில விசுவாசிகளுடைய வீடுகளுக்குள்ளால போகும்போதும் அதை உணர முடிகிறது. உங்கள் வீடுகள் அப்படி வீடாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். சில வீடுகளுக்கு பாருங்க, உள்ளுக்கு போய் பரிசுத்த பிதாவேன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா தொண்டையில் சளி வந்து அடைச்சி அடுத்த வார்த்தையே வராது. அப்புறம் அப்பா 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 அப்பான்னு சொன்னாலும் ஒரு வார்த்தையும் வராது, வரமாட்டேங்க. அதோட கடைசியில் இயேசு நாமத்தில் ஆமென்னு முடிச்சு போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த வீடுகளில் தேவ பிரசன்னம் இல்லை. எப்பவும் சண்டை, அடிதடி, சத்தம் வெளியே கேட்கும். யாரை அடிக்கிறேன்னு தெரியாது. புருஷன் மனைவியை அடிக்கிறாரா இல்லை மனைவி தான் புருஷனை அடிக்குதா? சவுண்டு தொப்பு தொப்புன்னு கேட்கும் சில வீடுகளில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே வீட்டில் எப்பவும் சமாதான குறைவுகள். நான் ஒரு பத்திரிக்கையில் வாசித்தேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். சென்னை பக்கத்தில் விழுப்புரம்ன்ற இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி, அவங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த மாட்டு பண்ணையினுடைய வருமானம் தான் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வருமானம். ஆனால் அந்த மாட்டு பண்ணை பல வருஷங்களாக பயங்கரமான சாபம். அந்த எல்லைகளில் அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 10 வருஷமாக அந்த மாடு கன்று ஈனுகிறது, அது அவங்க தொழுவத்தில் நிலைக்க மாட்டாங்க, உடனே இறந்து போகிறது. அப்படி அவங்க சொல்கிறாங்க 200 கன்றுகள் இறந்துருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 1 2 அல்ல, எத்தனை கன்றுகள்? 200 கன்றுகள் இறந்து போனது. அதற்கு அநேகர் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜோசியக்காரன்ட்ட எல்லாம் போய் பல காரியங்களை செஞ்சு அதுக்கு தகடு வாங்கிட்டு வந்து அந்த மாட்டுடைய கொம்பில் எல்லாம் குத்தி வச்சிருந்துருக்கிறாங்க. அப்படி செஞ்சும் அவங்களுக்கு நன்மை கிடைக்கல. அந்த மாடு கன்று ஈனும்போது செத்து போகிறது. பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மற்ற ஆட்கள் சொல்லி அவங்க மந்திரவாதிகிட்ட போய் மாந்திரீகம் செஞ்சு அந்த காரியங்களுக்காக பல ஆயிரங்களை செலவழித்து பார்த்துருக்குறாங்க. அப்படியும் அந்த கன்றுகள் ஈன்று உடனே செத்து போயிடுறது.
அந்த குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்கிறது. அப்புறம் நம்மை போல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தின் தொடர்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவன் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா இடமும் போய் பார்த்துட்டீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாங்க. இந்த டிவியில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் வருது, அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை பார்த்து அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் அதில் உட்கார்ந்து அந்த ஜெபத்தில் பங்கெடுங்கன்னு சொன்னபோது, சரி சொல்கிறாங்களே நம்ம அதையும் செஞ்சு பார்த்துருவோமே, எவ்வளவு இடங்களுக்கு போனோம், எவ்வளவு பணங்களை செலவழிச்சிருக்கிறோம், ஒருவேளை அவங்க சொன்னபடி நடந்தால் நமக்கு அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை அவங்க டியூன் பண்ணி அதுக்கு முன்னால் உட்கார்ந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகளில் நடக்கிற காரியங்கள், அந்த பிரசங்கியாருடைய வார்த்தைகள், அதில் சொல்லப்பட்ட சாட்சிகள் எல்லாம் இதை போன்ற சாப கட்டுகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறுகிறதையும் அவர்கள் சாட்சி சொல்லுகிறதையும் இவர்கள் கவனித்து இவங்களுக்குள்ளால ஒரு விசுவாசம், அப்போ நமக்கும் இந்த இயேசு அற்புதம் செய்ய முடியுமேன்ட்டு அவங்க இந்த ஜெப நேரத்தில் இவங்களும் ஜாயின் பண்ணி இயேசுவேன்னு கூப்பிட்டு, நான் உங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எனக்கு என்னுடைய மாட்டு பண்ணையில் இருக்கிற அந்த 10 வருஷ சாபங்கள் நீங்கி போகட்டும், நான் உங்களையே சேவிப்பேன்னு சொல்லி இந்த அம்மா அவங்க தீர்மானம் எடுத்து அந்த நிகழ்ச்சியில் இருந்து எழும்பியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னைக்கு அந்த ப்ரோக்ராமை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ அன்னையிலிருந்து கன்றுகள் சாகவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பத்திரிக்கையில் அந்த சம்பவத்தை வாசித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்முடைய எல்லைகளில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு அவர் தங்கி இருக்கிறார். ஆமென். நாம் அவரைத்தான் சேவிக்கிறோம், அவருடைய ஆலோசனைகளைத்தான் கேட்கிறோம், அவருடைய வார்த்தையைத்தான் நாம் தியானிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சாபங்களையும் அவர் நீக்கி நம்மை ஆசீர்வதித்து தேசத்தில் நம்முடைய தலையை உயர்த்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீ என் கற்பனைகளை கை கொண்டால், இஸ்ரவேலே நீ என் கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லைகளிலே சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். உங்க வீட்டு எல்லைகள் எப்படி இருக்கிறது? வேலை முடிச்சு சிலர் பாருங்க, வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் போது அவங்க உள்ளத்தில் ஏன் தான் அந்த வீட்டுக்கு வரேன்னு நினைக்கல. ஏன்னா அவ்வளவு வீடுகளில், சில வீடுகளில் சமாதான குறைவுகள். ஆஃபீஸ் போயிட்டு சிலர் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அவ்வளவு சமாதான குறைவுகள். நீங்க ஆண்டவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக காத்திருங்கள். உங்க வீட்டில் ஆராதனை இருக்கட்டும், துதி இருக்கட்டும், ஸ்தோத்திரம் இருக்கட்டும், உங்க எல்லைகள் பரிசுத்தமா இருக்கட்டும். அந்த சகல சாபங்களையும் கர்த்தர் நீக்கி உங்க எல்லைகளை ஆசீர்வதிக்க தேவன் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டில் பாடி துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரச்சனைகளை சொல்லி சொல்லியே வருத்தப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நல்ல பாடல்கள், அந்த சர்ச்சில் பாடுகிற பாட்டெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாடி கர்த்தரை துதிச்சு எப்பவும் சந்தோஷமாக இருந்து பாருங்க. ஆமென். நம்ம எப்பவும் அழுகிறதுல ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம், அப்படித்தானே? அழுகிறதுல நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு நேரம் எடுங்க.
அல்லேலூயா. சில வீடுகளில் பாருங்க சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் அவர் புருஷன் வேலை முடித்து சந்தோஷத்தில் வரும்போது இந்த அம்மா என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வரியான்னு கேட்கும். அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுவார், உம்முன்னு வருவார். என்ன உம்முன்னு வர்றீங்க? சிரிச்சிட்டு வந்தால் கீழ் வீட்டுக்காரையை பார்த்து தானே சிரிச்சிட்டு வர்றீங்க. ஆனால் அவருக்கு உம்முன்னு வரணுமா இல்லைன்னா சிரிச்சிட்டு வரணுமான்னு தெரியாமல் சில ஆட்களை பார்த்துறீங்களா, வேலை முடிஞ்சாச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே கைகளெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு வரைக்கும். ஏன்னா இந்த அம்மா கேட்குற கேள்வி அப்படி. அதனால் வர்ற வழியில் பிரேக்கை பிடிக்கிற போல கிளச்சை பிடிக்கிற போல பிரேக்கை பிடிச்சி எங்கேயாவது விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டு போட்டு சிலருடைய கேள்விகளே சிலரை தாறுமாறாக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. வேலை முடிஞ்சு நீங்கள் ஆண்களோ பெண்களோ வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீடை நினச்சி சந்தோஷமாக என் மனைவியை நான் பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஐயாமாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு உங்கள் வீட்டையா மகிழ்ச்சியோடு வரணும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமாம். சில வீட்டில் பாருங்கள், அப்பா வர்றாருன்னா பிள்ளைகள்லாம் அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிடும். ஏன்னா இவர் சாமி வேட்டைக்கு வர்ற மாதிரி வருவார். நம்ம வீடு அப்படி இருக்கக்கூடாது. அப்பா வர்றாரா சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஒரு எல்லையின் ஆசீர்வாதங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இந்த வருஷத்துல இது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. உங்க எல்லைகள்ல இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உங்க எல்லைகளை கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அழிவும் நாசமும் உங்க எல்லைகளில் இனி இருக்கவே இருக்காது. இந்த வசனத்தை நீங்க அப்படியே விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வசனத்தை நடப்பிப்பாராக. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எப்பவும் ஆசீர்வாதமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் உங்களை சந்திச்சு அவருடைய நன்மைகளை உங்களுக்கு தரணும்னா நீங்களும் நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட நீங்கள் உங்களை புதுப்பித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற அளவிற்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முதல்ல சொன்னேன், அந்த பழைய கசப்பான வாழ்க்கை மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு சொன்னேன். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. போன மாசத்துல நான் சர்ச்சில் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு சின்ன அலுவலகம். நான் காலையில் 10:30 மணிக்கு அங்கே வருவேன். ஒவ்வொரு நாளும் 1 மணி வரலையும் இருப்பேன். ஆட்கள் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு சகோதரி ஒரு பை நிறைய ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது 5 கிலோ அரிசி பிடிக்கிற ஒரு பை. 5 கிலோ அரிசி நிரம்பி இருந்தால் எப்படி இருக்கும், அது போல் அவங்க கொண்டு வந்தாங்க. பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு எழும்பி என்னுடைய டேபிளில் அதை அப்படியே கொட்டினாங்க. என்ன கொட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு கொட்டி குவிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவன் சொன்னாங்க, பாஸ்டர் நான் 12 வருஷமாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த டேபிளில் கொட்டி இருக்கிறது
1 வருஷத்திற்குரிய மாத்திரை. நான் அவங்க சொன்ன பலகீனத்தை விட இந்த மாத்திரையை ரசித்து பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா அது விதமாக இருக்குது, கலராக இருக்குது. அப்போது இது என்னம்மா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இது 1 வருஷத்துக்கு நான் சாப்பிட்ற மாத்திரை. திடீர்னு அந்த சகோதரி மயங்கி விழுவாங்க. ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க, ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துருவாங்க. ஊழியங்களில் அவங்க போட்டிருக்கிறேன், ஊழியத்திற்கு போகிற இடங்களையும் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. கொஞ்சம் வயசு தான். ஆனால் அந்த சகோதரியை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது. போன வருஷம் 2025 அவங்களுக்கு நாங்கள் புது வருஷ ஆராதனையில் இந்த வாக்குத்தத்த அட்டை ஒன்று கொடுப்போம். எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும், ஒரு வசனம், ஜஸ்ட் ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக. நான் சொல்லுவேன், இது ஏதோ குறி கேட்குறதோ ஒன்று நினச்சிடாதுங்க, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இதை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பேன். சிலருக்கு அந்த வசனங்கள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, போன வருஷம் நான் வாக்குத்தத்தம் எடுக்கும்போது எனக்கு எப்போதுமே ஒரு மரண பயம் இருந்தது. என்னுடைய சரீரத்தில் இருந்த சில பலவீனங்களினால் எனக்கு ஒரு மரண பயம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளவு மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மாத்திரையினாலேயே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்த வசனம், உன் ஆயுசு நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தம் இருந்தது. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இந்த வசனம் கர்த்தர் தந்ததே ஆனால் நான் இனி இன்னையிலிருந்து ஒரு டேப்லெட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ணி ஆண்டோட சமத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிடணும் அவங்க பலவீனத்திற்கு. அப்போ சொன்னாங்க, இன்னையோட 1 வருஷம் முடியுது, இந்த மாத்திரையை நான் சாப்பிடாம இந்த பையிலே போட்டு வச்சு என்னைக்காவது ஒரு நாள் தேவ மனுஷனிடத்தில் போய் இதை நான் சாட்சியாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரையை 1 வருஷமாக நான் சேர்த்து வச்சுருந்தேன். இது 1 வருஷம் சாப்பிடக்கூடிய மாத்திரை. இப்போது எனக்கு எந்த பலவீனங்களும் இல்லை. ஆண்டவரை சுகமாய் வைத்திருக்கிறார். எந்த பலவீனங்களும் இல்லை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் அதிகாலை 3 மணிக்கு நான் எழும்புறேன். முன்னால் நான் 3 மணிக்கு எழும்ப முடியாது. ஆனால் இப்போ நான் 3 மணிக்கு நான் எழும்புறேன். எழும்பி நான் சில மணி நேரம் ஜெபிக்கிறேன். எனக்கு ஊழியங்களை கொடுங்க, நான் ஊழியங்களை இந்த வருஷம் தொடர்ந்து செய்யணும். என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப பயந்தாங்க, நீ மறுபடியும் வியாதிப்பட போறான்னு பயந்தாங்க. ஆனால் இயேசு எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இயேசு எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வசனம் சொல்லுகிறது, உன் எல்லைகளில் அழிவும் நாசமும் இனி கேட்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கடந்த நாட்களில் உங்கள் எல்லைகளில் கண்ணீர், உங்கள் எல்லைகளில் நஷ்டங்கள், உங்கள் எல்லைகளில் பலவிதமான காரியங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நாசங்களை சந்திச்சிருக்கலாம். இந்த வருஷத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே தயவு செய்து எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கிறவங்க டி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும்
பொறுப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திய